பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தாவீதிற்கு ஒரு விசுவாசம் இருந்தது. அது யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்றும், சேனைகளின் கர்த்தர் என்பது அவர் நாமம், அவர் நம்மோடு இருக்கிறார் என்றும் தன்னை தன் ஜனத்தை பலப்படுத்துகிறார். பாருங்கள், ஒரு நாட்டின் ராஜா தன் ரதத்தை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டாமல் தன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறான். ஆம், அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடும் இருக்கிறார். ஆபிரகாம் தனது வேலையாட்களை கொண்டே போர் புரிந்து ராஜாக்களை வெற்றி கொண்டான். இது சாத்தியமா? ஆம், சேனைகளின் கர்த்தர் ஒருவனோடு இருந்தால் அது சாத்தியமே. சேனைகளின் கர்த்தர் என்பதற்கு இம்மைக்கு மட்டுமல்ல, மறுமைக்கும் ஒரு வெளிப்பாடு உண்டு. யூத திருமண கலாச்சாரத்திலே மணவாளன் திருமண ஆயத்தங்களுக்காக கடந்து சென்று தன் தோழர்களோடு திரும்பி வந்து திருமண வைபோகத்தினை நிகழ்த்தி மணவாட்டியை பெண் கொள்வான். அதுபோன்றே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவும் பரலோகம் கடந்து சென்று மீண்டும் ஒரு திரள் சேனையோடு இப்பூ உலகில் வந்து மணவாட்டியாகிய சபையாகிய நம்மை சேர்த்து கொள்வார். ஆம், உன் தேவன் அவர் சேனைகளின் கர்த்தர். இம்மைக்கு மாத்திரமல்ல, மறுமைக்கும் உன் வாழ்வினை ஊர்ஜிதப்படுத்தி ஆசீர்வதிக்க காத்திருக்கிறவர். இத்தகைய உறுதியோடு நம் வாழ்வினை தொடருவோம். இம்மையிலும் மறுமையிலும் ஜெயம் கொண்டவர்களாய் மாறி எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்போம். God bless you abundantly.